ஓம் சாந்தி 1-2-2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஏழை பங்காளன் பாபா உங்களை சூழியிலிருந்து வைரமாக்க வந்திருக்கிறார். எனவே சதா அவருடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். கேள்வி: முதலில் நீங்கள் அனைவருக்கும் எந்த ஆழமான ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும்? பதில்: பாப் தாதாவை பற்றி புரிய வைக்க வேண்டும். நாம் பாப் தாதாவிடம் வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். சிவனின் ஆத்மாவும் இந்த சரீரத்தில் இருக்கிறது, பிரம்மாவின் ஆத்மாவும் இருக்கிறது. அதில் ஒன்று ஆத்மா, இன்னொன்று பரமாத்மா. ஆகையால் முதலில் பாப் தாதா இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்ற இந்த ஆழமான ரகசியத்தை அனைவருக்கும் புரிய வையுங்கள். இந்த தாதா பகவான் இல்லை, மனிதன் பகவானாக இருக்க முடியாது, நிராகாரரை தான் பகவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த தந்தை சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர். இந்த முரளில பாபா இப்போது சிவாலயம், அதாவது அமர்லோகத்துக்கு போகிறதுக்கு இந்த ஒரு கடைசி ஜென்மத்தில் கடைசி நேரத்தில் தூய்மையாக இருக்கக்கூடாதா? அப்படி தூய்மையாக இருந்தீங்கன்னா அதில் எவ்வளோ வருமானம் இருக்குது. இந்த 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைஞ்சாதானே உலகத்தை வென்றவர்கள் ஆக முடியும் அப்படின்னு புரிய வைக்கிறார். இங்கே ஈஸ்வரனுடன் யோகா வைக்கக்கூடியவர்கள்தான் யோகேஸ்வரராக, பிறகு அங்கே ராஜராஜேஸ்வரியாக ஆக முடியும். இது மிக உயர்ந்த படிப்பு. இதை புரிந்து கொள்வதற்கு புத்தி தங்க பாத்திரமாக இருக்கணும். ஒருவேளை பாபாவை நினைக்கவில்லை என்றால் புத்தி இரும்பு பாத்திரமாக மாறிடும். ஆகையால் பாபாவை நினைவு செய்யுங்க. பாபா வேற எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்றார். வர்தானத்தில் பாபா ரொம்ப அழகாக புரிய வைக்கிறார். இறைவனே உங்களுக்கு அனைத்து செல்வங்களோடு அர்ப்பணமாயிடுவார். எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அர்ப்பணமாகிறார்? தியாக மூர்த்திகள், நிச்சய புத்தியுடைய குழந்தைகளுக்கு பாபா அர்ப்பணமாயிட்டார். அதுவும் என்ன, அனைத்து செல்வங்களுடன் அர்ப்பணமாயிடுற அப்படின்னு சொல்றார். இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆகையால் எனக்கு தந்தை கிடைச்சிட்டார், ஆகையால் எல்லாமே கிடைச்சிடுது அப்படின்ற அந்த ஒரு ஆன்மீக போதையில் குஷியில் இருந்தீங்க அப்படின்னா பாபா மூலம் குஷி, சாந்தி, சக்தி, சுகம் அனைத்தையும் அனுபவம் செய்யலாம். அப்பொழுது இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் இதிலிருந்தெல்லாம் விடுபடலாம். யார் அப்படி இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் பாபா நான் அர்ப்பணமாகிறேன் அப்படின்றார். நாம் பாபாவுக்கு அர்ப்பணமாகிறோம், வேறு வழி இல்லை, ஆகணும். அப்போ தான் இழந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அடைய முடியும். ஆனால் தியாகமூர்த்தியான நான் உங்களுக்கு அர்ப்பணமாகிறேன் பாபா சொல்லும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆகையில் தியாகமூர்த்தி ஆகணும், நிச்சய புத்தியுடையவர்களாக ஆகணும். அப்போ தான் பாபா என்னுடையது எல்லாமே உங்களுடையது அப்படின்னு சொல்வார். முரளியின் பாடல் கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று. ஓம் சாந்தி. தந்தை தாதா மூலமாக, அதாவது சிவ் பாபா பிரம்மா தாதா மூலமாக புரிய வைக்கிறார் என்பதை உறுதி செய்யுங்கள். லௌகீக சம்பந்தத்தில் தந்தை வேறாக, தாத்தா வேறாக இருப்பார்கள். தந்தையிடமிருந்து தாத்தாவின் சொத்து கிடைக்கிறது. ஆகையால் தாத்தாவின் ஆஸ்தியை அடைகிறேன் என்று சொல்கிறார்கள். சிவ் பாபா ஏழை பங்காளனாக இருக்கிறார். யார் ஏழைகளை கிரீட்டதாரிகளாக மாற்றுகிறாரோ அவரை ஏழை பங்காளன் என்று சொல்கிறார்கள். ஆகையால் முதலில் இவர் யார் என்ற உறுதியான நிச்சயம் இருக்க வேண்டும். பார்ப்பதற்கு இவர் சாதாரண மனிதராக இருக்கிறார். இவரை அனைவரும் பிரம்மா என்று சொல்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் பிரம்மா குமாரிகளாக இருக்கிறீர்கள். சிவ்பாபாவிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். யார் அனைவருடைய தந்தையாக இருக்கிறாரோ அவர் ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். தந்தை சுகத்தின் ஆஸ்தி கொடுக்கிறார். அரை கல்பத்திற்கு பிறகு ராவணன் துக்கத்தின் சாபம் கொடுக்கிறான். பக்தி மார்க்கத்தில் பகவானை தேடுவதில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் யாருக்கும் அவர் கிடைப்பதில்லை. இப்போது நமக்கு ஒரு சிவ் பாபா தான்.
இந்த தந்தை ஏழை பங்காளன் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது ஏழைகளை செல்வந்தர்களாக மாற்றக்கூடியவர், சோழி போன்றவர்களை வைரங்களாக மாற்றக்கூடியவர், கலியுக தூய்மையற்ற ஏழைகளை சத்தியுகத்தின் தலைகிரீடமாக மாற்றுவதற்கு தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் டபுள் கிரீடதாரிகளாக ஆகிறீர்கள். ஒன்று தூய்மையின் கிரீடம், அதில் ஒளியை காட்டுகிறார்கள். இன்னொன்று ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம். மற்றபடி இவர் பகவான் கிடையாது, மனிதன் பகவான் ஆக முடியாது, நிராகாரரை பகவான் என்று சொல்கிறார்கள். அந்த தந்தை சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர். அங்கேதான் ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். அதை நிர்வாண தாமம் அல்லது வானப்பிரஸ்தம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு ஆத்மாக்களாகிய நீங்கள் ஷரீரத்தை தாரணை செய்து இங்கு நடிப்பை நடிக்க வேண்டியதாக இருக்கிறது. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எந்த குழந்தைகளை தந்தை முதலில் சந்திக்கிறாரோ அவர்களே முதலில் சத்தியுகத்திற்கு வருவார்கள். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் முழுவதும் ஒரு தந்தையிடம்தான் இருக்கிறது. அவரே மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார். பாரதவாசிகளாகிய நாம் இப்பொழுது ஏழைகளாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். எப்போது தேவி தேவதைகளாக இருந்தீர்களோ அப்போது எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தீர்கள். வைரங்களோடு விளையாடி கொண்டிருந்தீர்கள். வைர மாளிகைகளில் வசித்தீர்கள். நீங்கள் எப்படி 84 பிறவிகளை எடுத்தீர்கள் என்பதை தந்தை இப்போது நினைவுபடுத்துகிறார். பாபா, வாருங்கள், ஏழைகளாகிய எங்களை மீண்டும் சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுங்கள் என்று அழைக்கவும் செய்கிறீர்கள். சொர்க்கத்தில் அளவற்ற சுகத்தில் இருந்தீர்கள். இப்போது அளவற்ற துக்கத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். இப்போது ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்ற இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள். எனவே துக்கத்தில் இருக்கிறீர்கள். சத்யுகத்தை சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. அது சிவ் பாபாவால் ஸ்தாபனை செய்யப்பட்ட சொர்க்கம். அந்த நேரம் மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருந்தது. இப்போது எவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்யுகத்தில் 9 லட்சம் பேர்தான் இருப்பார்கள். ஆகையால் நான் வந்து பிரம்மா மூலமாக சொர்க்கத்தின் ஸ்தாபனையையும் சங்கர் மூலமாக விநாசத்தையும் செய்ய வைக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். போன கல்பத்தை போலவே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறார். எனவே நிச்சயம் கலியுக பழைய உலகத்தின் அழிவு ஏற்பட வேண்டும். முழு மூங்கில் காட்டிற்கும் தீ பிடிக்கும். இல்லையென்றால் அழிவு எப்படி நடக்கும்? இப்போதெல்லாம் வெடிகுண்டுகளில் தீப்பிடிக்கும் பொருட்களையும் நிரப்புகிறார்கள். அணுகுண்டு மழை பொழியும், நிலநடுக்கம் ஏற்படும். அப்போதுதானே உலகம் அழியும். பழைய உலகத்தின் அழிவும் புதிய உலகத்தின் ஸ்தாபனையும் நடக்கிறது. இது சங்கம யுகம். ராவணராஜ்யம் ஒழிக, ராமராஜ்யம் வாழ்க என்ற முழக்கம் கேட்கும். இப்போது தூய்மையாகுங்கள். மேலும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அப்போது நீங்கள் சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். பிறகு யார் சேவை செய்து தனக்கு சமமாக மாற்றுகிறார்களோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். டபுள் கிரீட்டதாரி ஆவார்கள். இப்பொழுது ஷியாமில் இருந்து சுந்தராக மாற வேண்டும். தங்கத்தில் அழுக்கு படிவதால் தங்கம் கருப்பாகி விடுகிறது. அதனால் இப்போது அதை நீக்க வேண்டும். ஞான கடலாக தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவராக ஒரு தந்தை மட்டுமே இருக்கிறார். அவர் வந்து சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து யோகத்தையும் கற்பிக்கிறார். ஈஸ்வரனுடன் யோகம் வைப்பவர்கள் யோக யோகேஸ்வரராக, பிறகு ராஜராஜேஸ்வரராக, ராஜராஜேஸ்வரியாக ஆகிறார்கள். நினைவினால் பாவங்கள் அழிந்து கொண்டே போகும். எந்த அளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு தூய்மையின் ஒளி வந்து கொண்டே இருக்கும். துரு நீங்கிக் கொண்டே போகும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரத்தை ஒதுக்கி
நினைவில் இருப்பதற்கான வழியை குழந்தைகள் கண்டுபிடிக்க வேண்டும். அதிகாலையில் உங்களுக்கு நேரம் நிறைய கிடைக்கிறது. அப்போது இந்த முயற்சி செய்ய வேண்டும். இல்லறத்தில் இருங்கள், குழந்தைகளையும் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருங்கள். காம சிதையில் ஏறாதீர்கள். இப்பொழுது நீங்கள் ஞான சிதையில் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த படிப்பு மிக உயர்ந்தது. இதற்கு தங்க பாத்திரம் தேவை. அதாவது இந்த உயர்ந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு புத்தி தங்க பாத்திரமாக மாறணும். நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் தங்க பாத்திரமாக மாறுகிறீர்கள். நினைவை மறந்தீர்கள் என்றால் இரும்பு பாத்திரமாக மாறிவிடுவீர்கள். தந்தையை நினைவு செய்வதால் சொர்க்கத்தின் எஜமானராக ஆகிவிடுவீர்கள். இது மிகவும் சகஜமானது. இதில் முக்கியமானது தூய்மைதான். இப்போது சிவாலயம், அதாவது அமரலோகத்திற்கு செல்வதற்கு நீங்கள் இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருந்தால் என்ன? அதனால் அதிக வருமானம் கிடைத்துவிடும். 5 விகாரங்கள் மீது வெற்றி அடைய வேண்டும். அப்போதுதான் உலகத்தை வென்றவர்களாக மாறுவீர்கள். இல்லையென்றால் பதவி அடைய முடியாது. அனைவரும் இறந்தே ஆக வேண்டும். இது கடைசி பிறவி என்று பாபா சொல்கிறார். பிறகு நீங்கள் புது உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வீர்கள். அங்கே தங்க வைரங்களின் சுரங்கங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும். நீங்கள் தங்க வைரங்களோடு விளையாடி கொண்டிருப்பீர்கள். ஆகையால் அப்படிப்பட்ட தந்தையினுடையவராகி அவரது வழிப்படி நடக்க வேண்டும் அல்லவா? ராவணனின் வழியில் நீங்கள் தாழ்ந்தவர்களாக மாறிவிட்டீர்கள். இப்போது தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக மாற வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வேறு எந்த கஷ்டத்தையும் தந்தை கொடுப்பதில்லை. நான் ஒவ்வொரு கல்பமும் சங்கம யுகத்தில் வருகிறேன், உங்களை சுகதாமத்திற்கு அதிபதியாக மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் இங்கே எல்லையற்ற தந்தையின் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். மிக உயர்ந்த பகவான் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். எனவே இப்போது அழிவிற்கு முன்பாகவே தந்தையை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருப்பதற்கு புத்தி என்னும் பாத்திரத்தை தங்கமாக மாற்ற வேண்டும். நினைவின் மூலமாக தான் தூய்மையின் ஒளி வரும். 2வது பாயிண்ட், ஒருபோதும் முரளியை தவறவிடக்கூடாது. டிராமாவின் ரகசியத்தை யதார்த்தமான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். பட்டியில் இருக்கிறீர்கள் என்றால் வெளி விஷயங்கள் கொஞ்சம் கூட நினைவிற்கு வரக்கூடாது. வரதானம், பாப் தாதாவை தன்மீது அர்ப்பணம் ஆக வைக்கும் தியாகமூர்த்தி, நிச்சய புத்தியுடையவர் ஆகுங்கள். தந்தை கிடைத்து விட்டதால் எல்லாம் கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியின் போதையில் அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஞான சொரூப நிச்சய புத்தியுடைய குழந்தைகள் எப்போது தந்தை மூலமாக குஷி, சாந்தி, சக்தி மற்றும் சுகத்தின் அனுபவம் செய்கிறார்களோ அப்போது சமுதாய வழக்கங்களை பொருட்படுத்தாமல் சதா முன்னேறி கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு உலகத்தின் அனைத்தும் துச்சமாக, சாரமற்றதாக அனுபவமாகும். அப்படிப்பட்ட தியாகமூர்த்தி நிச்சய புத்தியுடைய குழந்தைகளின் மீது பாப் தாதா தனது அனைத்து செல்வங்களுடன் அர்ப்பணமாகிவிடுகிறார். எப்படி குழந்தைகள் நான் உங்களுடையவன் என்று எண்ணுகிறார்களோ அதேபோல் பாபாவும் எது தந்தையினுடையதோ அவை அனைத்தும் உங்களுடையது என்று சொல்கிறார். ஸ்லோகன், யார் தன்னுடைய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் செயல்கள் மூலம் தந்தையின் ஸ்நேகத்தின் அதிர்வலைகளை பரப்புகிறார்களோ அவர்களே சகஜ யோகிகள் ஆவார்கள். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை.
தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய் பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய் மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள் உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள் கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தா சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய் பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய் மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள் உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள் கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன்